வணக்கம், நான் Dr.G.K.Kumar, வலி நிவாரண மருத்துவர், த பைன்கிளினிக், சென்னை. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஒரு மனிதனோட மிக முக்கியமான நண்பர், வாழ்நாள் முழுவதும் நம்மை நடக்க வைக்கக்கூடிய ஒரு உடல் உறுப்பை பற்றி பேச போகிறோம். முழங்கால். இந்த முழங்கால் தான் நம்மளோட எடையை நாள் முழுவதும் தாங்குகிறது. நீங்கள் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, பார்ஷியலாக தாங்குது. நடக்கும்போது, நிற்கும்போது, வேலை செய்யும்போது உங்களுடைய முழு எடையும் தாங்கி உங்களுக்காக நாள் முழுவதும் உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு உடல் உறுப்பு தான் முழங்கால். இந்த முழங்கால்னால சரியாக இல்லாவிடில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு ஏற்படுகிறது. முக்கியமாக முழங்கால் மூட்டு வலி. இந்த முழங்கால் மூட்டு வலி பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். முழங்கால் வலி என்பது உலகளவில் பார்த்தீங்கன்னா 100ல் 25% மக்கள் அவதிப்பட்டுருக்காங்க. இந்தியாவில் இது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஒரு 30%லேருந்து 32% காணப்படுகிறது. முக்கியமாக 50 வயதை கடந்தவர்களுக்கு மூட்டு வலி வருகிறது. இளம் வயதினருக்கு மூட்டு வலி வருகிறது. இதற்குரிய காரணம் வயதானவர்களுக்கு வருகிற காரணத்தை விட வித்தியாசமானது, வேறுபட்டது. இதில் பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஆண்களை விட காணப்படுகிறது. நிறைய பெண்களுக்கு ஆண்களை காட்டிலும் மூட்டு வலி வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இது பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இந்த மூட்டு வலியினால் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது, எதனால மூட்டு வலி நம்மளுக்கு வருகிறது, இந்த மூட்டு வலி வருவதற்கான அபாயங்கள், அதாவது ஹை ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் மூட்டு வலி வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். அப்படிங்கிற பிரச்சனைகள் என்ன, இந்த மூட்டு வலி நம்மளுக்கு ஆரம்பிக்கிறது என்பதை ஆரம்ப கட்டத்திலே எப்படி அறிந்து கொள்வது, இந்த மூட்டு வலியின் நிலைகள் என்ன, ஸ்டேஜஸ் எந்த அளவில் நம்ம இப்போ இருக்கோம், இதற்கான ட்ரீட்மெண்ட் என்ன, அதாவது சிகிச்சை முறைகள் என்ன, எல்லா மூட்டு வலிகளுக்கும் அறுவை சிகிச்சை தேவைப்படுதா, இல்லை அறுவை சிகிச்சை தேவைப்படுகின்ற மூட்டு வலி எது, இந்த மூட்டு வலியை தவிர்ப்பதற்கான வழிகள் ஏதாவது இருக்கிறதா, இந்த மூட்டு வலியை தவிர்ப்பதற்கான உணவு பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருக்கின்றதா, இந்த மூட்டு வலியை தவிர்ப்பதற்காக வேறு ஏதாவது முக்கியமாக என்னென்ன எக்ஸசைஸ் பயிற்சி முறைகள் இருக்கின்றன, என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்கின்றன, சிகிச்சை முறை பற்றி தான் விளக்கமாக பார்க்க போகிறோம். மூட்டு வலி பெண்களிடம் அதிகமாக காணப்படுகிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலி வருவதற்கான காரணம் ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம். இது 50 வயதை கடந்தவர்களுக்கு மூட்டு நோயினால் வருகிறது ஒரு பிரச்சனை. அடுத்து ஏதாவது உங்களுக்கு அடிபட்டால், வேர் அண்ட் டேர், அதாவது உங்களுக்கு அடிபட்டிருக்கும், சின்ன வயசில் நீல அடிபட்டிருக்கும். இப்போ நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறோம், அப்போ அடிபட்டிருக்கலாம். இப்போ டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது அடிபட்டிருக்கலாம். அந்த மாதிரி அடிபட்டால் மூட்டு வலி, அந்த ஆர்த்தரைட்டிஸ் ட்ரோமா ரிலேட்டட், விபத்து காரணமாக அல்லது காயங்கள் காரணமாக வரக்கூடிய ஆர்த்தரைட்டிஸ் வரலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம், முக்கியமாக மூட்டு தேய்மானம். அந்த தேய்மானம் வருவதற்கான காரணங்கள் காமன் பாப்புலேஷனோட சில பேருக்கு அதிகமாக வரும், முக்கியமாக உடல் பருமன் அதிகமாக உள்ளவங்களுக்கு. இரண்டாவது ஸ்மோக்கிங், புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு. மூன்றாவது சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு. இந்த 3 பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு மூட்டு நோய் எளிதாக சீக்கிரமே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்மளால் தவிர்க்க முடிகிறது என்பது எடை குறைப்பு. 5 கிலோ எடை அதிகமானால் மூட்டின் மேல் ஏற்படக்கூடிய பாதிப்பு 15லேருந்து 20 கிலோ அளவுக்கு உணரப்படும். ஸோ நீங்கள் 5 கிலோ நீங்கள் கூட்டிட்டீங்க அப்படின்னா 3லிருந்து 4 மடங்கு எடை அதிகமாக உங்கள் மூட்டின் மேல் பாரம் வைக்கப்படுகிறது. ஸோ நீங்கள் 5 கிலோ எடையை குறைச்சிங்கன்னா உங்களுடைய மூட்டின் மேல் ஏற்படக்கூடிய பாரம் 3லிருந்து 4 பங்கு குறைகிறது.
இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எடை பருமன் என்பது மிக மிக முக்கியமான எதிரி மூட்டிற்கு, முக்கியமாக முழங்காலுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக்கிங் வந்து கண்டிப்பாக மூட்டில் உள்ள திசுக்களுக்கு செல்லும் இரத்தத்தை குறைக்கிறது, அந்த கார்ட்லேஜ் ரீஜெனரேஷனை குறைக்கிறது. ஒரு குஷன் மாதிரி இருக்கும் கார்ட்லேஜுங்கிறது, அதையும் குறைக்கிறோம். அது வந்து ரிப்பேரிங் நடக்கும், அதையும் குறைக்கிறது. இந்த டயபெட்டிஸுங்கிறதும் என்பதும் சுகர் ஏற்படுகிறதும் இந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஸோ எடை பருமன் என்பது நமது கையில் இருக்கிறது, பிடிக்கும் பழக்கம் என்பது நம்ம கையில் இருக்கிறது, சர்க்கரை நோயை சீரான அளவு மெயின்டைன் பண்ணக்கூடியதும் நம்ம கையில் இருக்குது. ஸோ இதெல்லாமே பண்ணிங்கனாலே மூட்டு வலி சீக்கிரமே வருவதற்கான ஆபத்தை தவிர்த்து விடலாம். அடுத்து ஏதாவது காயம் ஏற்பட்டால் ஏர்லியராகவே மூட்டு வலி வரும், அதாவது ஏர்லி ஆன்செட் ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் வரலாம். இந்த காயங்கள் ஏற்பட்டனால் இக்னோர் பண்ண வேண்டாம், அதாவது வந்து சாதாரண காயம்தான் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். உங்களுடைய மூட்டில் அடிக்கடி வலி ஏற்படுகிறதா, முன்னாடி நீங்கள் செய்த வேலைகளை செய்ய விடாமல் உங்கள் மூட்டு வலி வருகிறது என்றால் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதை ஏர்லியராகவே சீக்கிரமாகவே சரி செய்தால் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து மிகப்பெரிய டேமேஜ் ஆகி அந்த மூட்டு வலி தீவிரமடைவதிலிருந்து தவிர்த்து விடலாம். ஏஜ் ரிலேட்டட் ஆஸ்டியோஆர்த்தரைட்டிஸ் அது வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது. 60 வயதுக்கு கடங்கும் போது 13% பெண்களுக்கும் 10% ஆண்களுக்கும் ஆர்த்தரைட்டிஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, மறுபடியும் எடையை குறைக்கலாம், ஸ்மோக்கிங் தவிர்க்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தால் அதையும் கண்ட்ரோல் வைத்துக் கொள்ளலாம். இதை தவிர மிக முக்கியமான ஒன்று இருக்குது, எக்ஸசைஸ், பயிற்சிகள். இந்த பயிற்சிகள்னால மூட்டை சுற்றியுள்ள தசைகள் வலுவடைந்து உங்கள் மூட்டு வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால் இந்த மூட்டு வலி ஏற்படக்கூடியதை தவிர்க்கலாம் அல்லது தள்ளி போட முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட். நான் சொன்ன சில விஷயங்கள் வந்து இந்த மூட்டிற்கு சத்துக்களை கொடுக்கிறது. முக்கியமாக எல்லாரும் நம்ம நினைக்கிறது கால்சியம் வந்து போனுக்கு மட்டும் கிடையாது, ஜாயிண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி விட்டமின் D3, விட்டமின் டிங்கிறதும் நம்மளுக்கு வந்து போனுக்கு மட்டுமல்லாது ஜாயிண்ட்டுக்கும் தேவைப்படுகிறது. அதோட பார்த்திங்கன்னா கான்ட்ராய்டின் சல்ஃபேட், குளுக்கோசமைன் போன்ற விஷயங்கள் வந்து மூட்டுக்கு மிக வலுவை கொடுக்கும். இதெல்லாம் எங்கே கிடைக்கிறது அப்படிங்கிறத வந்து தேட வேண்டாம். நீங்கள் எப்போ சமச்சீரான உணவு எடுத்துக்கிறீங்களோ, கால்சியம் விட்டமின் டி சப்ளிமெண்டேஷன்ஸ் பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம், யார் எடுக்கணும் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி கால்சியம் அல்லது விட்டமின் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் மூலமாகவும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுவது மூலமாகவும் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்களை எடை குறைப்பு மற்றும் புகைப்பழக்கத்தை விட்டுவிடுதல் மற்றும் சீரான பயிற்சி முறைகள் மற்றும் உங்களுக்கு இருக்கும் சர்க்கரை நோயை சரியான அளவு மெயின்டைன் பண்ணக்கூடியதுதான் நிச்சயமாக மூட்டிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். சரி, எனக்கு மூட்டு வலி வந்துருச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்களோட ஸ்டேஜஸ். முதல் மூட்டிலிருந்து வலி வருகிறது என்றால் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உங்களை இவ்வளவு நாள் தாங்கி கொண்டிருந்த மூட்டு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது, இப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி அறிந்து கொள்வது? ஒரு 4 ஸ்டேஜ்கள் இருக்குது, 4 நிலைகள் இருக்கிறது. ஸ்டேஜ் 1, அதாவது நிலை 1 அப்படின்னா, எப்பயாவது மூட்டில் வலி வரும், ரொம்ப நேரம் நடந்தீங்கன்னா, வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஒரு சாதாரண வலியாக உணரப்படும். அதுதான் உங்களுக்கு கொடுக்குற முதல் அலார்ம் சிக்னல், ஏதோ பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்ட்டு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா லேசான கிராக் அல்லது கார்ட்லேஜில் அந்த மூட்டு இரண்டு எலும்புக்கு முடிய குஷனில் வந்து ஒரு கிராக் இருக்கும். நம்ம தரையில் ஏற்படுற சின்ன கிராக் மாதிரி ஏற்படும். இந்த கிராக் இருக்கும்போது இதிலே பார்த்துட்டிங்க அப்படின்னா மிக எளிதாக மூட்டு வலியிலிருந்து மேலும் பரவலாக பாதிப்பிலிருந்தும் நாம் நிச்சயமாக பாதுகாத்து கொள்ள முடியும். ஸ்டேஜ் 2 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லேயே கொஞ்சம் பெயின் வர ஆரம்பிக்கும், கொஞ்சம் தூரம் நடந்தாலே வலி ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜை வந்து கண்டிப்பாக உங்கள் மருத்துவரை அணுகி
நீங்கள் எதனால் இந்த வருகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். சில சமயம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அல்ட்ராசவுண்டை எடுத்து பார்க்கலாம். அல்ட்ராசவுண்டை எடுத்து பார்க்கும்போது மூட்டின் உள்ளே சில நீர்கள் கோர்த்திருக்கலாம். சில சமயம் சிறு வீக்கமும் ஏற்படலாம். அது வெளியே தெரியாமல் இருக்கலாம். அந்த அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது தெரிய ஆரம்பிக்கும். இது 2ஆம் நிலை. 3ஆம் நிலை என்பது வீக்கம். நல்ல வீக்கம் வந்துடும். முன்னாடி பண்ணிட்டு வேலைகள் எதையுமே பண்ண முடியாது. கொஞ்சம் நேரம் நின்னாலுமே வலி வரும். முக்கியமாக இரவு நேரங்களில் அதிக வலிகள் உணரப்படலாம். 4வது ஸ்டேஜ் என்பது மூட்டை வளைந்து காணப்படும். நிச்சயமாக காட்லேஜ் எதுவுமே இருக்குது. 2 போனுக்கு நடுவில் குஷனே இருக்காது. கிராக் சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த 4வது நிலை எடுத்த உடனே 4வது நிலை யாருக்குமே வந்துடாது. முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை படிப்படியாக தான் வந்திருக்கும். நாம் எந்த அளவு அந்த மூட்டை சரியாக கவனிக்காமல் விடுகிறோமோ இந்த 4ஆம் நிலை வந்து விடுகிறது. இந்த 4ஆம் நிலை என்பது பெரும்பாலும் அறுவை சிகிச்சை தேவைப்படக்கூடிய நிலைகள். இதில் பார்க்கும்போது மாத்திரைகளோ அல்லது வேறு எந்த முறைகளோ பெரும்பாலும் பயனளிக்காமல் போய்விடும். ஸோ நீங்கள் தான் எந்த நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு உங்கள் முழங்காலில் ஏற்படக்கூடிய வலிகளை புறக்கணிக்காமல், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இவ்வளோ நாள் நம்மளோட ஒத்துழைத்து வந்த மூட்டு இப்போ ஏதோ பிரச்சனை இருக்குன்னா அதை கவனித்து இந்த ஸ்டேஜ், அதாவது தீவிரத்தன்மையுடன் அடைந்து அறுவை சிகிச்சைக்கு போகாமல் தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனடியாக ஒரு கவனம் உங்கள் மூட்டிற்கு கொடுக்க வேண்டும். நீங்களாக தவிர்க்கக்கூடிய காரணங்கள் இருந்தால், அதாவது உடல் பருமன், புகைப்பிடிக்கும் வழக்கம், சுகரை கண்ட்ரோலாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் மூட்டு அபாயமான மூட்டாக மாறுவதற்கு வாய்ப்புகள் கம்மி. அடுத்த பிரச்சனைகள், ஏதாவது உங்களுக்கு மூட்டை சுற்றி ஒரு காயங்கள் ஏற்பட்டிருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி அதை சரி செய்து கொள்வது. ஆரம்ப கட்டத்திலே சரி செய்து கொண்டீர்களானால் தீவிரமடையாமல் அந்த மூட்டு வலியிலிருந்தும் அந்த ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளத்திலிருந்தும் தப்பித்து கொள்ளலாம். ஏஜ் ரிலேட்டட் வரும்போது தேவையான நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட், கால்சியம், விட்டமின் D3, கான்ட்ராக்டின் சல்ஃபேட் போன்றவைகளை மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் உட்கொண்டால் எல்லாமே சேர்ந்து இதை வரும். கால்சியம் சாப்பிட்டா எனக்கு மூட்டு வலி வராது அப்படிங்கிற கிடையாது. வெறும் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா மூட்டு வலி வராது அப்படிங்கிற கிடையாது. எல்லாவற்றையும் நான் சொன்ன மாதிரி அபாயமான பிரச்சனைகள், அதாவது பார்த்திங்கன்னா எடை குறைப்பு, புகைப்பழக்க வழக்கம் தவிர்த்தல், டயபெட்டிக் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, எக்ஸசைஸ், நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட், எந்த விதமான மூட்டு வலியும் புறக்கணிக்காமல் உடனடி கவனிப்பு, இது எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது இதுவரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைத்த முழங்கால் மூட்டு வயசானாலும் கண்டிப்பாக உங்களுடைய நண்பனாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.